மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தான் ஸ்ரீ அந்தஸ்துள்ள ஒரு பிரபல முதலீட்டு நிபுணருடன் தொடர்புடைய கிட்டத்தட்ட 300 மில்லியன் ரிங்கிட் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் ஒரு பகுதியாக 14 வங்கி கணக்குகளை முடக்கியுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள 5 இடங்களில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணைகளில் 2021 மற்றும் 2024க்கு இடையில் சுமார் 1700 தனிநபர்கள் 2 நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 300 மில்லியன் ரிங்கிட்டை முதலீடு செய்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இருப்பினும் காசோலைகள் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் முதலீட்டு ஒப்பந்தங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்டதை தவிர வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. 2 விசாரணை ஆவணங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் மீட்கப்படுவதற்காக தவறாக பயன்படுத்தப்பட்ட நிதியை கண்டறிவதில் இப்போது கவனம் செலுத்தப்படுவதாகவும் MACC தலைமை ஆணையர் அசாம் பாக்கி உறுதிப்படுத்தினார். விசாரணையில் MACCயின் நிதி பகுப்பாய்வு பிரிவு மற்றும் அதன் பண மோசடி தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். கார்ட்டல்கள் எனப்படும் பெரும் நிறுவனங்களின் குழுக்களை அகற்றுவதன் மூலமும் கொள்முதல் நடைமுறைகளை சீர்திருத்துவதன் மூலமும் அரசாங்கம் பில்லியன் கணக்கான ரிங்கிட்டை மிச்சப்படுத்தி உள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த கொள்முதல் சீர்திருத்தங்கள் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளை உள்ளடக்கியது என்றும் அதிக நிதியை மக்களிடம் திருப்பி அனுப்ப அனுமதிக்கிறது என்றும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பு தொழில் கொள்கையில் இருந்து படிப்பினைகளை பெற்றுவிட்டோம். எனவே பாதுகாப்பு சொத்துகளுக்கு கூட அரசாங்க கொள்முதல், வெளிப்படைத்தன்மை, உள்ளூர் திறன் மேம்பாடு மற்றும் செலவுத்திறன் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உள்ளூர் நிபுணத்துவம் இல்லாத நிலையில் பாதுகாப்பு சொத்துக்களை வாங்கினாலும் மக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் மற்றும் உள்ளூர் நிறுவனங்களுக்கு தொழில்களை மேம்படுத்த இடம் கொடுக்க வேண்டும் என்றும் அன்வார் இன்று புதிய சப்ரான்ஜியா மருத்துவமனையை தொடக்கி வைத்து தனது உரையில் இவ்வாறு கூறினார். கார்ட்டல்களால் கட்டுப்படுத்தப்படும் அதிக விலை கொண்ட பிராண்டட் மருந்துகள் நம்புவதற்கு பதிலாக தரமான பொதுவான மருந்துகளை பயன்படுத்துவது மிக முக்கியம் என்று அன்வார் தெரிவித்தார். பாதுகாப்பு, சுகாதாரம், பொதுப்பணி அல்லது உணவு விநியோகம் என எதுவாக இருந்தாலும் நாம் கார்ட்டல்களை சார்ந்து இருக்கக்கூடாது என்றும், ஏனெனில் இறுதியில் மக்கள் உயர்த்தப்பட்ட விலைகளால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறார்கள் என்றும் அன்வார் கூறினார். அம்னோ கட்சிக்கு மலாய் வாக்காளர்கள் வழங்கும் ஆதரவும் DAP மீதான அவர்களின் மனநிலையும் குறித்து அறிய 3 மாதங்களுக்கு ஒருமுறை கருத்து கணிப்பு நடத்த வேண்டும் என்று அம்னோ தலைவர்களில் ஒருவரான அமாட் மஸ்லான் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசின் ஒரு பகுதியாக அம்னோவும் DAPயும் இணைந்து செயல்பட்டு 3 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இக்கூட்டணியை மலாய் மக்களும் அம்னோ அடித்தட்டு ஆதரவாளர்களும் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினரான மஸ்லான் இத்தகைய கருத்து கணிப்புகள் அம்னோ மற்றும் DAP உறவின் நிலையை கட்சிக்கு தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் என்று தெரிவித்தார். மலாய் மக்கள் இன்னும் DAPயை விரும்பவில்லை, ஆனால் ஒற்றுமை அரசை அவர்கள் நிராகரிக்கவில்லை. எனவே அரசின் நடவடிக்கைகள் மூலம் அந்த விரோதத்தை குறைப்பது சாத்தியமற்றது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் DAP உடன் கூட்டணி வைத்திருப்பதாலேயே மலாய் மக்கள் அம்னோவை தொடர்ந்து நிராகரித்தால் அடுத்த பொது தேர்தலுக்கு முன் கட்சி ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர் FMT ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளார். மாறி வரும் அரசியல் சூழலில் வாக்காளர்களை ஈர்ப்பதில் பொது பார்வை முக்கிய காரியமாக மாறி வருவதால் இத்தகைய கருத்து கணிப்புகள் மேலும் அவசியம் என்று அவர் கூறினார். இந்த மனநிலைகளை சரியாக மதிப்பிட தவறினால் கட்சி பாதிக்கப்படும் என்பதற்கு அண்மைய சபா மாநில தேர்தலே உதாரணம் என்றும், அங்கு நிலவும் மக்களின் மனநிலையை படிக்க தவறியதே அம்னோவின் பின்னடைவுக்கு காரணம் என்றும் அமாட் மஸ்லான் தெரிவித்தார். 52 வயதான தொழிலதிபர் ஒருவர் ஃபியூச்சர் ஃபண்ட் எனப்படும் போலி பொருட்கள் வர்த்தக முதலீட்டு திட்டத்திற்கு பலியாகி 2,77,688 ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார். ஜனவரி 8ஆம் தேதி ஒரு பெண்ணுடன் அறிமுகமாவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர் வாட்ஸ்அப் மூலம் இத்திட்டத்தை கண்டுபிடித்ததாக பகாங் காவல்துறை தலைவர் டதஸ்ரீ யகாயா ஒஸ்மான் கூறினார். சந்தேக நபர் குறுகிய காலத்திற்குள் அதிக வருமானம் ஈட்டுவதாக உறுதி அளித்து முதலீட்டு திட்டத்தை முன்வைத்ததாக தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் 1000 ரிங்கிட் மற்றும் 70,000 ரிங்கிட் ஆரம்ப முதலீடுகளை செய்ததாகவும் 175 ரிங்கிட் முதல் 12,300 ரிங்கிட் வரை வருமானத்தை பெற்றதாகவும் கண்டறியப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பின்னர் பாதிக்கப்பட்டவர் அதிக தொகைகளை செய்ய நம்புவதற்கு முன்பு லாபத்தை மீண்டும் முதலீடு செய்தார்.
ஜனவரி 8 மற்றும் 12ஆம் தேதிகளுக்கு இடையில் பாதிக்கப்பட்டவர் 3 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு மொத்தம் 2,77,688 ரிங்கிட் மதிப்புள்ள பல பரிவர்த்தனைகளை செய்துள்ளார். பாதிக்கப்பட்டவர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட எந்த ஒரு வருமானத்தையும் பெற தவறிவிட்டார். மேலும் அவர் ஏமாற்றப்பட்டதை உணரும் முன்பே சந்தேக நபர் பல்வேறு சாக்கு போக்குகளை கூறியதாக யஹாயா ஒஸ்மான் கூறினார். பாதிக்கப்பட்டவர் தனது சேமிப்பு, வணிக வருவாய் மற்றும் அவரது மனைவி மற்றும் நண்பர்களிடமிருந்து பெற்ற கடன்களை முதலீட்டிற்கு நிதி அளிக்க பயன்படுத்தியதாக யஹாயா ஒஸ்மான் தெரிவித்தார். மோசடி புரிந்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 420 கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. விலை உயர்ந்த மருந்துகளில் இருந்து பொதுவான ஜெனரிக் மருந்துகளுக்கு மாறிய பிறகு அரசாங்கம் மருந்து கொள்முதலில் கிட்டத்தட்ட 1 பில்லியனை மிச்சப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் டர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருந்து விலை உயர்ந்த மருந்துகளை நம்புவதற்கு பதிலாக மலேசியா நீண்ட காலத்திற்கு முன்பே ஜெனரிக் மருந்துகளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று அன்வார் கூறினார். அரசாங்க மருத்துவமனைகள் அசல் பிராண்ட் பெயர்களுக்கு பதிலாக ஜெனரிக் மருந்துகளை வாங்குவது 2 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. அமெரிக்காவில் இருந்து சிறந்த மருந்துகளை பெறுவதில் பல்லாயிரக்கணக்கான ரிங்கிட்டை இழந்துள்ளோம். அங்கு ஒரு மாத்திரை 100 ரிங்கிட் செலவாகும். அதே நேரத்தில் இந்தியா, துருக்கி, பிரேசில் அல்லது சீனாவில் இருந்து 10 ரிங்கிட்டுக்கு அதே மருந்தை பெற முடியும் என்று அன்வார் கூறினார். இன்று சப்ராங்ஜேயாவில் உள்ள மருத்துவமனையில் புதிய தொகுதியை அறிமுகப்படுத்தும் போது இதனை தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருந்து வரும் விலை உயர்ந்த மருந்துகளில் பெருமை கொள்ளும் காலாவதியான மனநிலையுடன் இனி பிணைக்கப்பட வேண்டாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் பொது சுகாதார உள்கட்டமைப்பு திட்டங்களை முடிப்பதற்கு குறுகிய காலக்கெடுவை கோரினார். மருத்துவமனை கட்டுமானம் கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம் ஆகக்கூடாது என்று அவர் நினைவூட்டினார். டாக்சிங் எனப்படும் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதற்கு எதிராக நாட்டின் உயர் போலீஸ் அதிகாரி எச்சரித்துள்ளார். தனிப்பட்ட தகவல்களை ஆன்லைனில் அனுமதி இன்றி பகிர்வது குற்றவியல் குற்றம் என்று அவர் தெரிவித்துள்ளார். வீட்டு முகவரிகள், தொலைபேசி எண்கள் மற்றும் குடும்ப தகவல் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை வெளியிடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்காது என்று காவல்துறை தலைவர் டத்தஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். அனுமதியின்றி ஒருவரின் தனிப்பட்ட தகவல்களை பரப்புவது சட்ட விரோதமானது மற்றும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற செயல்கள் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233, தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 130 மற்றும் தண்டனை சட்டத்தின் பிரிவு 507E மற்றும் 507F ஆகியவற்றின் கீழ் விசாரிக்கப்படலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். அனைத்து தனிநபர்களுக்கும் அவர்களின் பின்னணி அல்லது பார்வைகளை பொருட்படுத்தாமல் பொருந்தும் என்றும் பழிவாங்கல், மிரட்டல் அல்லது துன்புறுத்தலை நியாயப்படுத்த இதை பயன்படுத்த முடியாது என்றும் காலித் நினைவூட்டினார். டிஜிட்டல் தளங்களில் நெறிமுறைகளை பின்பற்றவும் தனிப்பட்ட தரவை பரப்புவதை தவிர்க்கவும் அவர் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். முன்னாள் பத்திரிகையாளர் ரெக்ஸ் சான் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் அச்சுறுத்தல்களை நிறுத்துமாறு உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயிலின் நினைவூட்டலை தொடர்ந்து காவல்துறை தலைவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். டுங்குன் தாசேபுத்ரி நீர்வீழ்ச்சியில் 9 நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற UITM பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 19 வயது மாணவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கம்போங் சப்ராங் பிண்டாசானைச் சேர்ந்த 1ஆம் ஆண்டு எந்திர பொறியியல் மாணவர் அமிருல் டேனிஷ் ஜம்ரி தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினரால் மதியம் 12:45 மணிக்கு கண்டுபிடிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டவர் அந்த இடத்தில் குளித்த போது திடீரென நீரில் மூழ்கி இருந்ததாக நம்பப்படுகிறது என்று பந்தார் அல் முக்தாஃபி புல்லாஷா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் முகமது இசூடின் மாமூட் கூறினார். காலை 11:18 மணிக்கு துறைக்கு ஒரு துயர அழைப்பு வந்ததாக அவர் கூறினார். கோலாபராங்கைச் சேர்ந்த நீர் மீட்பு குழுவின் 2 உறுப்பினர்களின் உதவியுடன் AMBS நிலையத்தைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தேடல் தொடங்கிய சுமார் 12 நிமிடங்களுக்கு பிறகு முதல் டைவின் போது பாதிக்கப்பட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இசூடின் தெரிவித்தார். நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதியில் சுமார் 7 மீட்டர் ஆழத்தில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக டுங்குன் மருத்துவமனை தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 82 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இந்தோனேசியாவின் பேரிடர் தணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் கனமழை பெய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு பந்தோங் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்றும் தேடல் மற்றும் மீட்பு முயற்சிகள் தொடர்வதாகவும் ஏஜென்சி செய்தி தொடர்பாளர் அப்துல் முகாரி ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை முதல் ஒரு வாரத்திற்கு மேற்கு ஜாவா மாகாணத்தில் கனமழை உட்பட தீவிர வானிலை குறித்து இந்தோனேசியாவின் வானிலை நிறுவனம் முன்னதாக எச்சரித்திருந்ததாக உள்ளூர் செய்தி நிறுவனமான காம்போஸ்.com தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.